ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 31. ராஜச புத்தி என்றால் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ போன ஸ்லோகத்துல சாத்வீக புத்தி, அதாவது முக்கியமா கர்மம் செய்யும் போது எது நித்திய நைமித்திய கர்மங்கள், சாஸ்திரத்தால் சம்மதிக்கப்பட்ட கர்மங்கள், எதை செய்ய வேண்டிய கர்மங்கள் அப்படிங்கிறத அந்த புத்தி 100% தெளிவா கிளாரிட்டியோட இருந்தால் அதுக்கு பேர் வந்து சாத்வீக புத்தி அப்படின்னு சொல்லியிருந்தார். குவைட் நேச்சுரலி ராஜச புத்திக்கும் தாமச புத்திக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன். கொக்குகளே வசிக்கும் ஊரில் நீரும் பாலும் பேதமற்றுப் போவது போலே. கொக்குகளே வசிக்கும் ஊரில் நீரும் பாலும் பேதம் அற்றுப் போவது போலே. ராஜஹம்சம் அப்படிங்கிறது மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீருக்கும் பாலுக்கும் தண்ணீர் தெரிந்து அது கரெக்டா பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணீரை விட்டுரும்னு சொல்லுவாங்க. கொக்குக்கு அது தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ நீருக்கும் பாலுக்கும் பேதம் தெரியாது. பிறவி குருடனுக்கு இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் தெரியாது. எது நல்ல கர்மம், எது தீய கர்மம், எது எனக்கு நல்லது, எது கெட்டதுன்னு தெரியாது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொண்டு வராங்க. தேன் வண்டு சுகுமாரமான பூவின் மகரந்தத்தை புசித்துக் கொண்டு கடினமான கட்டைகளை துளைத்துக் கொண்டிருந்தாலும் அதன் பிரமத்துவம் அதை விட்டு நீங்காதது போலே. பூவின் மகரந்தத்தையும் குடிக்குது, ஒரு கடினமான மரக்கட்டையும் துளையிட்டு கொண்டு போய் இது செய்யுது. இப்போ ரெண்டும் டோட்டலி ஆப்போசிட்டான ஒரு விஷயம். பட் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, நல்ல விஷயங்களை செய்யணும், கெட்ட விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது இல்லையா? அதையும் செய்து இதையும் செய்யுது. அதாவது வண்டு தேன் புசிக்கிறது அப்படின்னா நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்க, கட்டையை துளைக்கிறது கெட்ட விஷயம்னு வச்சுக்கோங்க. ஆனா ரெண்டையுமே சேர்த்து பண்ணுது அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள காட்டியிருக்காரு. ராஜச புத்தி படைத்தவன் தர்ம அதர்ம ரூபமான காரியங்களின் பகுத்தறிவில்லாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து ஆசரிப்பான். அவ்வளவுதாங்க. மேஜரா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம சாத்விக்கும் தாமசிக்கும் ரொம்ப அறிவு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். ஏன் அப்படின்னா, அவன் எது கரெக்ட் அப்படின்றதும் எது செட்டது அப்படிங்கிறதையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நல்லதை மட்டும் பண்ணுவான். இவனுக்கும் பாருங்களேன், தாமசனுக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெளிவா புரியுது. அதனால சாத்விக்கும் தாமசிக்கும் ஒண்ணு மாதிரி தெரியுது. ஆனா புரிஞ்சுக்கிட்டு கெட்டதை மட்டும் பண்ணுவான். சரியா? சோ எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் இன் நேச்சர்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் அவனுக்கு தாமசனுக்கு கெட்டதா தெரியும். சாத்வீகனுக்கு நல்லதா தெரியுறது எல்லாமே அவனுக்கு கெட்டதா தெரியும். இந்த ராஜசனை இன்பிட்வீன் எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, இவனுக்கு வந்து ரெண்டையுமே பண்ணுவான். நல்ல விஷயங்களையும் பண்ணுவான், கெட்ட விஷயங்களையும் பண்ணுவான். கரெக்டா பகுத்தறிந்து இது நல்லது, இது செய்யணும், இது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு இல்லாம, நல்லதும் பண்ணுவேன், கெட்டதும் பண்ணுவேன். அவ்வளவுதான் என் புத்திக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பகுத்தறிவு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு தான் இருக்கு. தனக்கு எது நன்மை பயக்கும், தீமை பயக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல. கண்ண மூடிட்டு எல்லாத்தையுமே பண்றது அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ராஜச புத்திய கொண்டு வர்றாரு. சரியா? சோ அதனாலதான் இங்க என்ன சொன்னாருன்னா, தர்ம அதர்ம ரூபமான கர்ம காரிய அகாரியா. காரியம்னா செய்ய வேண்டியது, அகாரியம்னா செய்யக்கூடாதது. தர்மம் அதர்மம். சோ எது தர்மம், எது அதர்மம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்காம எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணிடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? பகுத்தறிவு இல்லாமல் எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து ஆச்சரிப்பான். நல்லது கெட்டதென்று பகுத்தறியாமல் முத்துக்களை ஒருவன் வாங்கி கொண்டால், ஒவ்வொரு வேளை சில முத்துக்கள் நல்லவையாக கிடைத்த போதிலும் கெட்டவை கிடைப்பது தவறாது போலே. இப்போ ஒரு கடைக்கு போற, நீ வந்து முத்துக்களை வாங்குற அப்படின்னு போனேன்னா, அந்த முத்துக்களை பரிசோதனை பண்ணி அது நல்ல முத்துக்கள் தானான்னு எல்லாத்தையும் பார்த்து தானே வாங்கணும். நீ பாட்டு கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு வந்தேன்னா, அப்கோர்ஸ் ஒரு சில முத்துக்கள் நல்லவையா இருக்கலாம். பட் டெஃபினட்டா அதுல கெட்டவை இருக்கத்தானே செய்யும். ஸோ யூ மஸ்ட் யூஸ் தி பிரெயின் இல்லையா? நீ ஒரு புத்தியை யூஸ் பண்ணித்தானே ஆகணும். எல்லாத்தையும் கண்ண மூடிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, அதுல கெட்டதும் சேர்ந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் வந்துடுதா இல்லையா? ஸோ தேர்ஃபோர் நீ கண்டிப்பா புத்தியை யூஸ் பண்ணணும். பண்ணி சாத்வீக சாஸ்திரத்தில் கூறப்பட்ட அந்த விஷயத்தை மட்டும் முத்துக்களை மட்டும் சேகரிச்சுக்கிட்டு மத்ததை வந்து விடணும் அப்படிங்கிற அந்த புத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ல சொல்றாரு. கெட்டவையும் கிடைப்பது தவறாதது போலே. கரணீயம் அகரணீயம் என்ற பகுத்தறிவின்றி கர்மங்கள் கரணீயம் அக்கரியம் இன்னும் புரிஞ்சுக்க வேண்டிய கஷ்டம்லாம் இல்ல. அகாரியம் அகாரியம் அதேதான். கரணீயம் அகரணீயம். எது செய்யறது எது செய்யக்கூடாது சேம் திங் தான். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க.
ஆச்சரியக்கப்படும் போது கெட்ட கர்மங்களுக்கு அவகாசம் ஏற்படாமல் அவை அனுஷ்டிக்கப்படாமல் நின்று போனால் அல்லது நல்லவையும் கெட்டவையும் கலந்தேதான் அனுஷ்டிக்கப்படும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நீங்க அந்த பகுத்தறிவு இல்லாம கண்ண மூடிட்டு பண்ணும்போது 2யும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுடுது அப்படிங்கிறார். பிராமணர்களின் ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, பிராமணர்கள் ஒரு கூட்டமாக நிற்கும் இடத்தில் யோகியதை உள்ளவர்கள், யோகியதை அற்றவர்கள் என்று பகுத்தறிவில்லாமல் எல்லார் மேலும் அக்ஷதையை போட்டு எல்லோரையும் ஒரு வைதீக காரியத்திற்கு வரிப்பது போலே, பகுத்தறிவின்றி கர்மங்களை செய்கிறவர்கள் புத்தி ராஜசமாகும். ஸோ அட்சதைய தூவும்போது இவன் நல்லவன், கெட்டவன் பார்த்துலாம் அட்சதைய தூவுறதில்ல. கண்ண மூடிட்டு எல்லாத்தையுமே தூவிடுறாங்க. வைதீக கர்மத்திற்காக இது மாரி பண்றது அப்படின்னு ஒரு ஏதாவது சாங்கியம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இவனுடைய புத்தி எப்படி செயல்படுதுன்னா, நல்லவன் யாரு? கெட்டவன் நல்லது எது? கெட்டது? நல்லவன விடுங்க. நல்லது எது? கெட்டது? தான் எதை செய்ய வேண்டும்? எதை செய்யக்கூடாது? தனக்கு எது நன்மை பயக்கும்? தனக்கு எது தீமை பயக்கும்? அப்படிங்கிற விஷயத்துல டோட்டலி புத்திய யூஸ் பண்றதே இல்ல. அவன் பாட்டுக்கு கண்ண மூடிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ராஜச புத்தி சொல்லியிருக்காரு. சரியா? ஸோ கிட்டத்தட்ட சுத்தமா புத்தி யூஸ் பண்ணாதவன் அப்படிங்கிற மாரி தானே வருது. ஏன்னா இவன் யோசிக்கிறதே இல்ல. கண்ண மூடிட்டு எல்லாத்தையுமே பண்ணுவான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. தாமச புத்தி என்ன சொல்றாருன்றத நாளைக்கு பார்க்கலாம்.